உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக உடனே நியூஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் ஜாயின் ஆகி மெம்பர் ஆகலாம். மெம்பர் ஆனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி கொடுக்குறது. அதாவது இது TNEA கவுன்சிலிங் மாதிரி, அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி கிடையாது. இதோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா, நீங்கள் வந்து TNAU கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன படிக்கணும், அதாவது அக்ரிகல்ச்சர் படிக்கணுமா, இல்லை ஹார்டிகல்ச்சர் படிக்கணுமா, இல்லை செரிகல்ச்சர் படிக்கணுமா, இல்லை ஃபுட் டெக்னாலஜி படிக்கணுமா, என்ன சொல்லிட்டு முடிவு பண்ணிடணும். நல்லபடியாக என்ன பண்ணணும், முடிவு பண்ணிடணும். சரியா, இன்ஜினியரிங் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு பிரான்ச்சு பெஸ்ட்டான காலேஜில் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணணும். ஏன்னா நம்பர் ஆஃப் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து அதிகம், எதை விட நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜை விட அதிகம். சரியா, அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும். ஏன்னா 3 விஷயம் இருக்குது. சரியா, TNAU பொறுத்த வரைக்கும் 3 விஷயம். ஒன்று வந்து கவர்மெண்ட் காலேஜ், இன்னொன்று வந்துன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங், இன்னொன்று வந்துன்னா ஃபுல்லாகவே ப்ரைவேட். சரியா, அப்போ 3 திங்கிங் இருக்குது. இந்த 3 திங்கிங் நீங்கள் யோசித்து பார்த்து கொடுக்கணும். சரியா, கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, கிட்டத்தட்ட ஒரு 20,000 40,000 டிஃபர் ஆகும் ஃபீஸ் மட்டும். சரியா, அப்போ கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கும் ப்ரைவேட்டில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து ஒரு 40,000 இருக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸ், அதாவது செல்ஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். சரியா, செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னு அது ஒரு கேங் இருக்குது. சரியா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் நடுவில். சரியா, செல்ஃப் சப்போர்ட்டிங்னா நிறையா கவர்மெண்ட் காலேஜ்லேயே செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கும். சரியா, SS அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஃபீஸ் அதுக்கும் கொஞ்சம் கவர்மெண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியா, அப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படியே படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், முடிவு பண்ணியாச்சு. அப்படி என்ன பண்ணணுன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 30 33 சாய்ஸ் வந்து உங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா 30 33 காலேஜஸில் என்ன இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது. சரியா, ப்ரைவேட்டு கவர்மெண்ட் எல்லாமே சேர்த்து. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ். சரியா, அப்போ 7 காலேஜ், அந்த 7 காலேஜை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு அந்த 7 காலேஜை கொடுத்து முடிச்சிடணும். சரியா, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறையா பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, 7 காலேஜை கொடுக்க தெரியாமல் இடையில என்ன பண்ணிடுவாங்க, ப்ரைவேட் காலேஜே இடையில என்ன அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்குது, இது எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இடையில ப்ரைவேட் காலேஜை கொடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் ப்ரைவேட் காலேஜை கொடுத்துருக்கீங்கன்னா, அந்த காலேஜை மோஸ்ட்லி யாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த காலேஜ் கிடச்சிரும். நீங்கள் எந்த ப்ரைவேட் காலேஜ் கொடுக்குறீங்களோ அந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா, ஆனால் அதில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 40,000 எக்ஸ்ட்ரா இருக்கும். சரியா, இதெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்லி நீங்கள் புரிய வைக்கணும். சரியா, ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி நினச்சி என்ன பண்ணுவோம்னா, ஒரு காலேஜில் இருக்க எல்லா பிரான்ச்சையுமே நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு என்ன பண்ணிடக்கூடாது, TNAUக்கு என்ன பண்ணிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. அப்போ ஒரு பிரான்ச் எடுத்திங்கன்னா அந்த பிரான்ச் சம்மந்தமாக எல்லாமே என்ன பண்ணோம், அந்த பிரான்ச் தான் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 33 காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மட்டும் இந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் கீழே. சரியா, அப்போ 33 காலேஜ், நான் வந்து நிறையா டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்குது, நான் அதை பற்றி நான் பேசலை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த TNAU கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். சரியா, அப்போ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, 33 காலேஜ் வரிசையாக கொடுக்கணும். அதில் என்ன இருக்கணும், அந்த 7 காலேஜஸ் வந்து என்னது கவர்மெண்ட் காலேஜாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், TNAUக்கு என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். நம்மளால் என்ன பண்ணணும், ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது. நீங்களாக வேலைக்கு போய் ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது. உங்கள் பேரண்ட்ஸ் தான் என்ன பண்ண போகிறாங்க, ஃபீஸ் கட்ட போகிறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முயன்ற உதவியே என்னென்னா, இந்த மாதிரி என்ன பண்ணணும், அறிவாக செயல்பட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறது என்னது, சப்போஸ் நீங்கள் பிசியாக இருந்தீங்கன்னா இல்லை எம்பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பே கிடைக்காது. எஸ்சியாக இருந்தால் கூட என்ன வரும், ஸ்காலர்ஷிப் வரும். சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி என்ன பண்ணணும், கொஞ்சம் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி விதத்துல ஹெல்ப் பண்ணணும். இது கூட தெரியாமல் அவேர்னஸாக நிறையா பேர் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காக என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோஸ்லாம் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அந்த பசங்களுக்காக.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கு நினைக்கிறேன். அப்படி எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக உங்கள் டவுட்டு கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.